வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அடக்கமுடைமை அதிகாரம் குறள் எண் 4. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மாணப் பெரிது. நிலையின் திரியாதுன்னா மாறுபடாமல். எந்த நிலை அப்படின்னு கேட்டால், தன்னுடைய நிலையிலிருந்து, அதாவது மன உறுதியோட நான் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து மாறுபடாமல், திரியாதுன்னா மாறுபடாமல் அடக்கத்தோடு வாழ்பவனின் உயர்வு. அடங்கியான் தோற்றம், அப்படி அடங்கி நடப்பவனினுடைய உயர்வானது மலையினும் மாணப் பெரிது. மலை மிகவும் உயர்ந்தது. அந்த மலையை விட இந்த மனிதர்களின் அடக்கத்தினுடைய உயர்வானது மிகவும் பெரியது அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அப்போ தான் கொண்ட கொள்கையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி வாழ்பவனுடைய உயர்வு மலையின் உயர்வை காட்டிலும் மிகவும் பெரியது. இதுக்கு நம்ம நிறைய பேரை உதாரணம் சொல்லலாம். இப்போ இதிகாசத்திலிருந்து பார்த்தோன்னா, கம்பராமாயணத்தில் அனுமன் ரொம்ப வலிமை பெற்றவன். அதாவது சீதையை கடத்தி கொண்டு போய் அசோகவனத்தில் வச்சுருக்கும்போது கூட அனுமன் ராமன் சொன்ன அடையாளங்களையெல்லாம் வச்சு சீதையை போய் பார்த்து சீதை நலமுடன் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ராமனுக்கு திரும்பி வந்தெல்லாம் சொன்னது அனுமன். ஆனால் கூட அனுமன் எவ்வளோ வலிமை பெற்றவனாக இருந்தால் கூட ராமன் கிட்ட தான் ஒரு ராமனினுடைய கடைநிலை பக்தன் அப்படிங்கிற நிலையில தான் அடங்கி இருந்தான். அப்போ இந்த மாதிரி அடக்கத்தோடு வாழ்பவர்களின் உயர்வானது மலையின் உயர்வை விட மிகவும் பெரியது. அப்போ தன்னுடைய நிலையில் இருந்து, அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்தல். அப்போ அந்த ஐம்புலன்களையும் எல்லா நேரத்துலையும் அடக்கி, நம்ம பெரிய பதவிக்கு வந்தாலும் சரி, பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு உயர்வான இடத்துல இருந்தால் கூட தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாமல் அடக்கத்தோடு வாழ்தல் வேண்டும் அப்படிங்கிறத குறள் மூலம் வலியுறுத்துகிறார் வள்ளுவர். குறளின் பொருள்: தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.